இன்னும் அதிகமா அந்த அன்புதான் நம்ம சபையில் இருக்கணும். முதல் அன்பு இருக்கணும், இரண்டாவது தாழ்மை இருக்கணும், மூன்றாவது மன்னிப்பு இருக்கணும். சொல்லுங்க, முதல் அன்பு, இரண்டாவது, மூணாவது சூப்பர். இந்த மூணு நம்ம சபையில இருக்கணும். மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு, கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. மன்னிக்க தெரிந்த மனிதனுடைய இல்லம் மாபெரும் கோயில். மன்னிக்கணும். அந்த மன்னிக்கிற அந்த குணம் தான் நம்முடைய ஆண்டவருக்கு. அந்த குணம் நமக்கு இருக்கணும். வந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வார். காசு பத்து வந்துக்கிற ஐயாவையும் அம்மாவையும் ஆசீர்வார். அந்த எல்லா போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வார். ஓகே, அன்பு கூறுவி இன்னும் அதிகமா ஆராதிப்பி இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி. நான் பேசும்போது ஒரு குரல், நான் பாடும்போது ஒரு குரல். அவ இந்த குரல் எல்லாம் வந்து என்ன ஆவியானவர் இருந்தால் தான் வரும். அந்த சத்தம், அந்த பாடு, அந்த குரல் வரும் எல்லாம் அப்பதான். நீங்க தாங்க ஆக்டிவா இருக்கிற அசிங்கமா இருக்கணும். போலீஸ்கார பார்த்தோன்னா அப்படியே லட்டு மாதிரி கை பண்ணும். அந்த மாதிரி இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், அப்படி இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு அழகா மாத்தி இருக்கிறாங்க. அரசாங்க மாற்ற முடியுமா? சார்பாய மாற்ற முடியுமா? யாருமே மாற்ற முடியாது. அதனாலதான் இயேசுவா உலகத்துல வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்க வந்த ஒரே தெய்வம் இயேசுதான். எந்த மனுஷன். நான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவன். எங்க அப்பா பேர் அபூபக்கர், என் தாத்தா பேர் அப்துல் சமத், என் பேர் ரஹ்மான். ஒரு இஸ்லாமிய வித்துக்கு பிறந்தவன் நீங்க கிறிஸ்துவ பேசுறேன்னு சொன்னா இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இது கிறிஸ்துவ மார்க்கம். மார்க்கம் என்பது ஒரு அன்புள்ள இடம். அந்த அன்புள்ள இடத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்த முறையான சேத்துல இருந்த நம்மை அவர் கண்டெடுத்தார். கண்மையில நிக்க வச்சு நம்ம அழகு பார்க்கிற ஒரு தெய்வம் இயேசு. இதெல்லாம் இயேசு என்னுடைய ஆனந்தத்தில் போனது கிடையாது. கடன் ஆனதும் கிடையாது. எனக்கு கடனே இல்லை. அதே நானும் கடன் பண்ணிருந்தேன். எனக்கு கடனே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு கடன் இருக்கு. எனக்கு ஒரு கடன் இருக்கு. அந்த கடன் தான் சுவிசேஷ கடன். இந்த சுவிசேஷத்துக்காக நான் கடன் இருக்கு. பவுல் சொல்றார், நானும் கிறிஸ்துவுக்கு கடனாளியா இருக்கிறேன். என்ன கடன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க. எனக்கு பவுலை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பவுல் மச்சான் நான் கிடையாது. எனக்கு பவுலை ரொம்ப பிடிக்கும். என்ன பாருங்க, அப்படிப்பட்ட வேத வித்தகரும் கிறிஸ்துவனை துன்பப்படுத்தினவர். எந்த அளவுக்கு கிறிஸ்துவ துன்பப்படுத்தினாரோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவ உயர்த்தினார். அதான் சொல்றாரு கலாத்தியர் புத்தகத்துல, இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்டு ஆயுதம் பிழைத்திருக்கிறது. அதே இதை நம்முடைய பாவங்கள் தான் சிலுவையில் அறையப்பட்டு பாவம் மன்னிப்பு வாங்கி திருச்சபையில் அவருக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம். கையிலே அவருக்காக நம்ம பிழைத்திருக்கிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பி முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை.
செல்லும்